பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீது உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரியவர்களே, முழு வருடத்திலேயும் நம்மை வந்து செல்கின்ற பல முக்கியமான அருள் நிறைந்த முபாரக்கான நாட்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இன்று நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய அருள்களை நிறைய சுமந்து வருகின்ற ஒரு முபாரக்கான ஒரு சில நாட்களை பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதுதான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களும் பெருமதி நம்மால் அடைந்து கொள்ள ஒரு மனிதன் எவ்வளவு முயற்சிக்கிறானோ அவ்வளவு பெருமதியான அருள்களை சுமந்த 10 நாட்களாகும். அந்த நாட்களை பற்றிய சிறப்பை பற்றி சொல்வதென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ் நமக்கு மிக போதுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு தாலாவுக்கு சாலிஹான அமல்கள் மிக விருப்பமான நிலையில் ஒரு மனிதன் செய்வதை அல்லாஹ் விரும்புகின்ற நாட்களில் மிக விருப்பமான நாட்கள் இந்த முதல் 10 நாட்களும் இந்த நாட்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் சாலிஹான அமல் எப்ப செஞ்சாலும் அல்லாஹ் தாலாக்கு விருப்பமானது. அது நன்மைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஆனால் துல்ஹஜ் மாதத்துடைய இந்த முதல் 10 நாட்களில் செய்யப்படுகின்ற சாலிஹான அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த நாள் ஏன் இதற்கு இவ்வளவு சிறப்பு என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் பல அம்சங்களை எங்களால் காண முடிகின்றது. முதலாவதாக ஒன்று, அல்லாஹு தாலா இந்த நாட்களிலே சத்தியம் செய்திருக்கின்றான். அல்லாஹ் ஒரு பொருள் மீது சத்தியம் செய்வான் என்று சொன்னால் அது மிக பிரதானமானது, முக்கியமானது, அருள் நிறைந்தது அல்லது விசேஷமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த 10 நாளில் வலயாலின் அஷ்ர் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் 10 நாள்ல சத்தியம் பண்றான். இது முதலாவது ஒரு அம்சம். இரண்டாவதாக பார்க்கையிலும் இந்த நாட்கள் ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றுவதற்காக குறிக்கப்பட்ட நாட்களில் இவைகள் அமைகின்றன என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் காண இயலும். இதே மாதிரி இந்த 10 நாளை உள்ளுக்குள்ள அரஃபாவுடைய நாள் இருப்பதும் இந்த 10 நாளைக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான சிறப்பாகும். யௌமுன் நஹர் என்று சொல்லுகின்ற குர்பானி கொடுக்கின்ற நாளும் இந்த 10 நாட்கள் அமைவது மிகச் சிறப்பாக ஒன்றாக அமைந்திருக்கின்றது. எனவே இப்படியெல்லாம் உயர்ந்த இந்த நாளை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் என்பதுதான் நமக்கு முன்னுக்குள்ளுக்கின்ற மிக முக்கியமான கேள்வியாகும். அந்த வகையிலே இந்த 10 இன்னும் சில நாட்கள் அடைய இருக்கின்ற நாங்கள் இதை அடைந்தால் இதிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களை முதலாவது தயார் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் தயாராகணும். இந்த தயார் நிலையில் மிக முக்கியமானது, நாங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு நடந்த பாவங்கள், பிழைகள், குற்றம் குறைகளை அல்லாஹ்விடம் வந்து தௌபா செய்து மீண்டு எங்களை ஒரு புதிய மனிதனாக இந்த நாளை உள்ளுக்குள்ள நாங்கள் கொண்டு வர்றது நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. இந்த துப்புரவோடு அந்த நாளுக்குள் நாங்கள் நுழைந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த நாளையிலே நிறைந்த அடுத்த ஒரு கட்டமாக சாலிஹான அமல்கள் செய்வதற்கு எங்களுக்கு முயற்சிக்கலாம். அந்த முயற்சியில மிக பிரதானமானது இந்த 10 நாளையில 9 முதல் 9 நாளுமே நோன்பு நோட்பது. 9 நாளுமே நோன்பு நோட்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 9 நாட்களுக்கும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காணுகின்றோம். இதுல ஆக முக்கியமாக ஒருவர் ஏலா போகணும் சொன்ன அரஃபாவுடைய நாள் மட்டுமாவது நோன்பு நோட்க வேண்டும். அதே போன்று அதிகமாக திக்ர்களை செய்வது, தக்பீர், தஹ்மீத், தஹ்மீல் எல்லாம் சொல்வது, அதே போன்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வது, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற மிக முக்கியமான நாள். ஏனைய எல்லா சாலிஹான அமல்களையும் எங்களால் செய்ய முடியும். எனவே இந்த அருள்களை சுமந்து வருகின்ற இந்த நாட்களில் இந்த காரியங்களை நாங்கள் ஈடுபட்டு அதனுடைய பயனை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.